ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட பொன்னிறமாக வறுத்து வச்ச பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தேவையான அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, சீரகம், கடுகு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வெங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது மூணுத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா குழம்புக்குமே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வறுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாஸ் கூடவும் இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான இந்த பாசிப்பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. குழம்பு ஒரு கொதி நல்லா வந்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வைங்க. 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கே குழம்பு நல்ல கிரேவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிரேவி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. பிடிச்ச லைக் பண்ணுங்கள்.